வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் வாட்டி வெப்சைட் என்னென்னா வாட்டி.io. நீங்கள் கூகுளில் WATI வாட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா வாட்டி.ioன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் மெசேஜ் மேட் சிம்பிள்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். யூ வில் கோ டு தட் வெப்சைட். சரி, எதுக்காக இந்த வாட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோன்றதுக்கு வருவோம். ஓகேங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்ஸ்அப்பை வச்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெட்டராக பண்ணணும். இந்த ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க, எப்படி நான் வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, அந்த மாதிரி இன்னும் வந்து நான் அடுத்த லெவலுக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் கஸ்டமர்ஸை எடுக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. யூ கேன் சூஸ் திஸ் டூல். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் டூல்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டூலில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது வந்து ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் டூல். அதாவது வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த வாட்டின்றது. சரி, இந்த நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஓகேங்களா? பட் ஆட்டோமேஷன் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். வாட்டி தான் இருக்கா அப்படின்னா, வாட்டி மாதிரி இன்னும் நிறையா டூல்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ டூல்ஸ். இன்டராக்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இன்டராக்ட், INTERAKT, இன்டராக்ட். அதுக்கப்புறம் கஷப், கலாபாக்ஸ், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ட்விலியோ, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இதில் வாட்டி பார்க்கலாம். வாட்டியில் என்னங்க அப்படி ஒரு பெட்டரான விஷயம் இருக்குன்னா, கஸ்டமர் சப்போர்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டராக்டில் நிறைய புதிய ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட்டியில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எய்ம் ஃபார் வாட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஏன் எய்ம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னா, AIM. A ஃபார் ஆட்டோமேஷன், I ஃபார் இன்டகிரேஷன், M ஃபார் மாஸ் மெசேஜிங். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம என்னங்க பண்ணுறோம்? சேட் பண்ணுறோம். உங்களுடைய சேட்ன்றது நத்திங் பட் கான்வர்சேஷன். உங்களுடைய கான்வர்சேஷனை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, இன்டகிரேஷன். எய்ம்னு சொன்னேன் இல்லையா? AIM. I ஃபார் இன்டகிரேஷன். நீங்கள் ஷாப்பிஃபை போன்ற மற்ற தேர்ட் பார்ட்டி டூல்ஸோட இன்டகிரேட் பண்ணி யூ கேன் கெட் த வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன். 2. 3, மாஸ் மெசேஜிங். மாஸ் மெசேஜிங் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அட் ஏ டைமில் மெசேஜஸ் அனுப்பலாம். ஸோ எவ்வளோ அனுப்பலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1000 மெசேஜஸ் அனுப்பலாம், இன்னும் அதிகமாக கூட அனுப்பலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு யுவர் கஸ்டமர்ஸ், யுவர் யூசர்ஸ் ஆர் என்கேஜிங் வித் யுவர் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது என்கேஜ்மெண்ட் நல்லா இருந்தால் உங்களுடைய லிமிட்டை அதாவது வாட்ஸ்அப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகப்படுத்தும். யூ கேன் ஈவன் மாஸ் மெசேஜை இன்னும் நிறைய பேருக்கு சென்ட் பண்ண முடியும். பட் என்கேஜ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஈவன் இட் கேன் லிமிட் யுவர் எக்ஸிஸ்டிங் லிமிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, இந்த வாட்ஸ்அப்பில் வேறு என்ன இருக்குது? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய கான்வர்சேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, ஒரு இம்ப்ரூவ்டு சேட் சிஸ்டம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் நோட்டிஃபைஸ் எந்த ஒரு இன்டராக்ஷன் உங்களுடைய யூசர்ஸ், கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ் பண்ணாலும் அந்த இன்டராக்ஷன் யூ கேன் மேக் இட் இன் வாட்ஸ்அப். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஷாப்பில் வந்து ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை பண்ணணும். அது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். யூ கேன் சென்ட் இட். ஸோ வெர்சடைல் பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த அப்டேட்ஸ், அலர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட்டிஃபை பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்த விட ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸுன்றது எவ்வளோ பேர் உங்களோட என்கேஜ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் உங்களோட என்கேஜ் பண்ணலை, உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ்க்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்றதை நீங்கள் ஒரு ரிப்போர்ட்ஸாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஆப்டிமைஸ் யுவர் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன். ஸோ இந்த வாட்டிக்கு எனக்கு கோடிங் நாலேஜ் வேணும் அப்படின்னா, நோ கோடிங் நாலேஜ் இஸ் ரிக்வயர்டு. சிம்பிள் இன்டகிரேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ட்ரை வாட்ஸ்அப் பிஸ்னஸ். இந்த ஏபிஐ டூலை யூஸ் பண்ணுங்கள். அதன் மூலிமா யூ improve your communication, take your communication, business communication to the next level. இன்னைக்கு வந்து நார்மல் எஸ்எம்எஸ் இருந்தாலுமே lot of people communicates via WhatsApp.
ஸோ நார்மல் எஸ்எம்எஸ் வந்து சிஸ்டம் வந்து ஒன்லி ஃபார் பேங்க் அப்டேட்ஸ் மற்ற சில முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வாட்ஸ்அப்ன்றது தான் வந்து ஒரு டிஃபால்ட் மெசேஜிங் சிஸ்டமாக நம்ம ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஒன் ஆர் யூஸிங் வாட்ஸ்அப். ஓகே, அது ஸ்டேட்டஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் தான் தே ஆர் சென்டிங் த டெக்ஸ்ட். ஈவன் நிறைய பிஸ்னஸ், அவங்களுடைய பிஸ்னஸ் ரன் ஆகிறதே இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே தான். ஸோ அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐன்றது அது ரிலேட்டடான டூல்ஸ், ஹவு யூ கம்யூனிகேட் வித் யுவர் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் திங்காக இருக்குது. ஹோப் இந்த வீடியோ வாட்டி பற்றியான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ். இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது டூல்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார் யுவர் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் ப்ளீஸ் புட் இட் இன் கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ நீட் எனி training regarding SEO, digital marketing or for your business promotion, you can contact me. Thank you.